தியானம் என்பது இன்னைக்கு ஏதோ புதுசாக ஆரம்பித்த ஒரு ப்ராடக்ட் கிடையாது. பண்டைய காலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கல்வி, தியான கல்வி. ஒருத்தர் சொன்ன விஷயம் கிடையாது, ஒரு நாட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இன்னைக்கு நம்ம கையில் இருக்கும் இந்த ஆனாபானசதி என்ற இந்த ஞானம் நமக்கு பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்கள் எளிமையான சூத்திரம், அதாவது தியானம் என்றால் சுவாசத்தின் மீது கவனம் அப்படின்னு சொல்லி 3 வார்த்தையை நம்மளுக்கு புரிய வச்சிருக்காங்க. ஆனால் இந்த சூத்திரம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு யுகம், 100 ஆண்டுகள் ஆயிரம். இந்த உலகத்தில் கிடையாது. மேலே உலகங்களில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு மேலே உலகங்களில் ஒரு ரீசர்ச் சென்டர் இருக்கும். அந்த ரீசர்ச் சென்டரில் இவ்வளவோ ரீசர்ச் பண்ணி அதுக்கப்புறமும் இங்கே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு யார் ரீசர்ச் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆன்மா ஒரு விஞ்ஞானியாக வந்து இங்கே தியானம் செய்து மேலே உலகங்களில் அந்த ரீசர்ச் எல்லாமே இந்த உலகத்திலிருந்து அதை கனெக்ட் ஆக்கி இங்கே இந்த உலகத்தில் டவுன்லோட் பண்ணி மைண்டு டீகோட் பண்ணி ஒரு சூத்திரமாக வந்து அது பௌத்திக பொருளாக மேனிஃபெஸ்ட் ஆகி நம்ம கையில் இருக்குது. இப்போ கரண்ட் இருக்குது. லைட் யார் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த கரண்ட் யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு எந்த விஞ்ஞானி பேர் ஞாபகம் வருது? எடிசன் தானே. எடிசன் அவர்கள் ஒரு வாட்டி கிடையாது ஆராய்ச்சி பண்ணது. 999 டைம்ஸ் அவங்க ஃபெயில் ஆனதுக்கப்புறம் 1000 டைம் பாஸ் ஆக்கி ஒரு எலக்ட்ரிக்கல் பல்புக்கு தேவையான அந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் என்பது கண்டுபிடிக்கிறார். அவங்க ஒரு பல்பு தான் கண்டுபிடிச்சது. ஆனால் இன்னைக்கு அவங்க சொன்ன சூத்திரம் பெட்ராக் மாதிரி வச்சு இந்த உலகம் முழுவதும் வகையான எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் எல்லாமே நம்ம கைக்கு வந்திருக்கு. யாரால் த ப்ரூஃப் கிவன் பை எடிசன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இந்த விஞ்ஞானம் எல்லாமே மேல உலகங்கள்னா எடிசன் அவர்கள் எவ்வளவோ ரீசர்ச் பண்ணியிருக்காங்க. ஆஸ்ட்ரல் அங்கே சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அது ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆகிறதுக்கு ஒரு பௌத்திக பிறவி எடுத்து அவங்க திரும்பி எந்த விஷயமும் கண்டுக்காம வெறும் அதே ஒரு நோக்கத்தில் பிகேம் மெடிடேஷன். அவங்களே மெடிடேஷன் ஆனார். அந்த விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணி அந்த கரண்ட் என்பது கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாமலேயே அந்த ஆன்மீகம் என்ற ஒரு பகுதிக்கு அவங்களுக்கு வந்து அந்த பௌதிக மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது பண்ணி நமக்கு ஒரு லைட், ஒரு கரண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. அதே போல் டெலிஃபோன் ஆகட்டும், ரயில் இன்ஜின் ஆகட்டும், ஐசி இன்ஜின் ஆகட்டும், ஏர்கிராஃப்ட் ஆகட்டும், எந்த பொருள் நீங்கள் பார்த்தாலும் மேலே உலகங்களில் ரீசர்ச் இல்லாமல் இங்கே வராது. அதே மாதிரி நம்ம மைண்டுக்கு சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த மைண்டு கண்ட்ரோல் எப்படி பண்ணணும், மைண்டுக்கும் நம்முடைய உடலுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்ற விஷயங்கள் பற்றி பத்ரிஜி அவர்கள் மேலே உலகங்களில் ரீசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க ரீசர்ச் பண்ணி 1947 அந்த ஆண்டில் அவங்க பிறமை எடுத்து ஒரு ஆன்மீக விஞ்ஞானியாக மாறி அந்த தியான சூத்திரத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த உலகத்தில் இந்த நாள் நமக்கு தியானம் என்றது சுவாசத்தின் மீது கவனம் அப்படின்ற விஷயம். இது பார்க்கறதுக்கு 3 வார்த்தை மாதிரி இருக்கும். ஆனால் பண்ணால் இதோட ஆழம் என்பது எல்லையே இல்லை. அந்த அளவுக்கு ஆழமாக நம்ம என்லைட்டன்மெண்ட் என்பது எடுத்துக்கலாம் மாஸ்டர்ஸ். இந்த கலியுகத்தில் பத்ரிஜி அவர்கள் மூலமாக நமக்கு இந்த தியானம் என்பது கிடைச்சிருக்கு.